அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா தசாபுத்திகளை பற்றி. சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம், குரு தசை 16 வருஷம், சனி தசை 19 வருஷம், கேது தசை 7 வருஷம், சுக்கர தசை 20 வருஷம். மொத்தம் தசாக்கள் 120 வருஷம். இந்த 120 வருஷம் ஒரு மனிதனோட ஆயுளை குறிக்குது. இதில் சூரிய திசை, சந்திர திசை, இந்த மாதிரி எல்லா திசைகளையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லப்போனால் அவற்றோட பலமும் பலவீனத்தையும் வைத்து தான் அவனோட ஜாதகனோட தலையெழுத்து அமையுது. இதுதான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சொன்னது மாதிரி எல்லா தசா காலங்களிலும் ஒருவன் ஜெயிக்க போகிறதும் இல்லை, சில தசா காலங்களில் தோற்க போகிறது. சனி திசை வருதா, ஐயோ கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ரிஷப லக்கணத்துக்கோ, மகர லக்கணத்துக்கோ, கும்ப லக்கணத்துக்கோ, இல்லை துலா லக்கணத்துக்கோ, இந்த லக்கணத்துக்காரர்களுக்கெல்லாம் சனி திசை பொதுவாக நல்லது தான் பண்ணும். தொடர்ந்து வரப்போகிற ஒவ்வொரு இதுலேயும் தசாக்களை பற்றி நம்ம பேசுவோம். இது சொன்னதில் புதன் திசையை நான் சொல்ல விட்டுட்டேன். ஆக்சுவலாக புதன் திசை 17 வருஷம். மொத்தம் சேர்த்து தான் 120 வருஷம் ஒரு மனிதனோட ஆயுளை குறிக்குது. இதில் எந்த லக்கணமும் கெட்ட லக்கணமும் கிடையாது, எந்த ராசியும் கெட்ட ராசியும் கிடையாது. எல்லா ராசியுமே நல்ல ராசி தான், எல்லா நட்சத்திரமே நல்ல நட்சத்திரம் தான், எல்லா லக்கணமுமே நல்ல லக்கணம் தான். ஆக்சுவலாக எப்படி எந்தெந்த கிரகங்கள் பலம் பலவீனத்தை பொறுத்து தான் ஒருத்தனோட ஜாதக அமைப்பு வேலை செய்யும்.